Hello friends, welcome to Hoopart Collection. கேலண்டர் வெட்டிங் ஹூப்பாட்டோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கப்புள் அண்ட் கேலண்டரோட எம்ப்ராய்டரி பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நேமும் மேலே வந்து ஃப்ளாரோட ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நான் யான் வச்சு தான் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். நேம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் மெரூன் கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே பிளாக்ல நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் பண்ணால் நம்மளோட ஹூப்பாட் இனிமேல் ரெகுலராக வந்து இந்த சேனலில் வந்து வீடியோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த டைப் ஆஃப் ஹூப்பாட் வந்து கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா கீழே வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நேம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி திரும்பி நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாருக்கு தான் வந்து நம்ம எம்ப்ராய்டரி போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட யான் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதனால இதை வச்சுட்டு நான் எம்ப்ராய்டரி போட போகிறேன். யானில் எம்ப்ராய்டரி லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த யானில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டிச் போட போகிறோம்னா ரோஸ் வெப் எம்ப்ராய்டரி தான் வந்து போட போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற நீடில் பார்த்தீங்கன்னா சென்னல் நீடில். இதோட ஐ பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும், டிப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 18. ஸோ இப்போ யானை வந்து நீடிலில் போட்டு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி 5 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எம்ப்ராய்டரி 10 ஸ்டிச்சஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம ஹூப்பாட்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாம். ஸோ நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல நீடில் நம்ம எடுத்துட்டு இப்படி ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு த்ரெட்டை வந்து ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம வெப் மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து ரோஸ் வந்து ரொம்பவே அழகாக வரும். ஸோ இப்போ ரோஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. கீழே இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரோஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
ஸோ ரோசஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃபுக்கு தான் வந்து எம்ப்ராய்டரி போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து க்ரீன் கலர் யான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாட்டின் ஸ்டிச்சும் லேசி டைஸு ஸ்டிச்சும் வச்சு தான் நான் இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு 3 ஸ்டிச் போட்டால் போதும், நம்மளுக்கு அந்த ஒரு லீஃப் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ கேப் இருக்கிற இடத்துலலாம் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாரல் வந்து இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நேம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஹார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நான் யான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சாட்டின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ஃப்ரேமை எப்படி டெக்கரேட் பண்ணி எப்படி பேக் பண்ணணுங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நிறைய ஹூப்பாட் உங்களுக்கு கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே வந்து சஜஷன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இனி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டெக்கரேஷனும் பின்னாடி ஃபினிஷிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.